وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் அருளாளனாகிய அல்லாஹ் முஸ்லீம்களாகிய நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹ்வை தியானிப்பதற்காக அவனுடைய இந்த ஆலயத்தில் நாம் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ஹிஜ்ரி ஆண்டின் 1446 ஆண்டுடைய ரமதானில் லைலத்துல் கத்ரை தேடும் படலத்தில் ரமதானுடைய இறுதி பத்தினுள் நாம் நுழைந்து விட்டோம். நம்மை விட்டு ஒரு இரவு சென்று விட்டது. இன்னும் சில இரவுகள் பாக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் நமக்கு செய்த மிகப்பெரிய அருள், அவனுடைய பரிசுத்த வேதம் நமக்கு வழிகாட்டியாக கிடைக்கப்பட்டது. அந்த வேதம் இறங்கிய ஒரே காரணத்திற்காகத்தான், அதுவே மிக முக்கியமான காரணமாக இருப்பதனால்தான் இந்த மாதத்தை தேர்வு செய்து இதில் ஃபர்வான கடமையான என்ற தரத்தில் நாம் நோன்பை ஒவ்வொரு வருடமும் நோற்று வருகிறோம். இந்த மாதம் அந்த அல்லாஹ்வுடைய பரிசுத்த வேதம் இறங்கியதற்காக சிறப்பு பெற்ற ஒரு மாதம் என்றால், இந்த மாதத்தில் ஓர் இரவு இருக்கிறது. அந்த இரவு அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நாட்களை விட, இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களை விட ஆக சிறந்தது என்று குர்ஆன் பேசுகிறது. அது அவ்வளவு சிறப்பிற்குரியதாக ஆனதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த பரிசுத்த குர்ஆன் உலகத்திற்கு இறங்கியது தான். வேறொரு காரணம் இல்லவே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்: இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அதராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ்வுடைய வசனம்,
லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, ஒரே ஒரு இரவு. ஒரு பகல் முடிந்து அடுத்த பகல் துவங்குவது வரையிலும் உள்ள ஒரு பொழுது எவ்வளவு மகத்தானது என்றால் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கிறார். அதற்கு அப்படிப்பட்ட சிறப்பு ஏன் வந்தது என்று குர்ஆன் பேசும்போது, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், அதை நாம் அந்த லைலத்துல் கத்ரில் இறக்கினோமே அதனால் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். லைலத்துல் கத்ர்ங்கிறது ஒத்த இரவில் அந்த வேதம் இறங்கியதே அதனால் தான் அதற்கு சிறப்பு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். இப்போ ரமதானில் இறங்கியது என்று குர்ஆன் பேசுகிறது. ரமதானிலே நான் நோன்பு நோற்பது குறிப்பாக அந்த வேதம் இறங்கியதற்காக நன்றி செலுத்தி இறைவனுக்காக செய்யக்கூடியது தான் நோன்பு என்பதெல்லாம் நமக்கு மிக தெளிவாக தெரிந்த விஷயம். லைலத்துல் கத்ரில் இறங்கியது என்றால் இங்கே மிக முக்கியமானது ஒரு கேள்வி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரிசுத்த வேதமாகிய இந்த குர்ஆன் 23 ஆண்டு காலம் சன்னமாக இறங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குச்சு. எப்படி இறங்குச்சு? எப்பமெல்லாம் ஒரு பிரச்சனை வருமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு சட்டம் தேவைப்படுமோ, எப்பொழுதெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் அவசியப்படுமோ, எப்பொழுதெல்லாம் சமூகத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படுமோ, அதற்கு தீர்வு தர வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் குர்ஆன் இறங்கியது என்பது வரலாறு இருக்கிறது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்பாபுன் நுசூல், குர்ஆன் இறங்கிய வசனங்களுக்கான காரணங்கள் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதப்படுது. வரலாற்றில் 1ஆம் நூற்றாண்டு துவங்கி கடந்த நூற்றாண்டல்ல, இந்த நூற்றாண்டு வரையிலும் குர்ஆனுக்கு விளக்க உரை தரக்கூடிய அறிஞர்கள் எழுதிய புத்தகங்களிலே அஸ்பாபுன் நுசூல், இந்த வசனம் இன்ன காரணத்திற்காகத்தான் இறங்கியது என்று மிக தெளிவாக விவரிக்கும் பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, எழுதப்பட்ட அத்தனை புத்தகங்களும் செய்திகளும் அந்த வசனங்கள் யாரோ ஒருவருடைய விஷயத்தில் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு காரணத்தை சுட்டித்தான் இறைவனிடத்தில் இருந்து இறங்கியது என்பதை சொல்வதற்கு தான். அப்போ 23 வருஷம் இறங்குச்சு. அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், ஒரு இரவில் இருக்கணும், ஒரு லைலத்துல் கத்ரில் இருக்கணும்னு சொன்னால் அது என்ன லைலத்துல் கத்ர்? இமாம் நஸாயி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இமாம் இப்னு ஹிப்பான், இப்னு அபி ஷைபா ஹதீஸ் கலையில் மிகப்பெரிய விவரமான எல்லோரும் சஹீ என்ற தரத்திலே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செய்தி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ரில் இறைவன் இறக்கினான். எங்கு இறங்கியது தெரியுமா? ஃபுஸ்ஸிலல் குர்ஆனு மினல் ذிக்ர், மினல் ذிக்ர், ذிக்ர் என்று இறைவன் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் எதை அவன் முதலில் எழுதி வைத்தானோ அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்திலே இருந்து குர்ஆன் என்ற இந்த இறுதி தலைமுறையினருக்கு எது தேவைப்படுமோ அது அனைத்தையும் 1வது வானத்திற்கு இறைவன் இறக்கினானே அதுதான் லைலத்துல் கத்ர் என்று சொல்கிறார். லைலத்துல் கத்ர்னா ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தை வழிநாட்டுறதுக்கு தான் தௌராத் வந்தது, இன்ஜீல் வந்தது, ஜபூர் வந்தது. சொல்லப்பட்ட இந்த வேதங்கள் அல்லாது பெயர் சொல்லப்படாத எண்ணற்ற வேதங்கள் வானத்திலே இருந்து இறைவனத்திலே இருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தது. வந்த வேதங்கள் அனைத்தும் ذிக்ர் என்று லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே இறைவன் பதிந்து வைத்திருக்கிறான். அதனை ஒரு பிரிவாக கொண்டு குர்ஆன் மாத்திரம் தனித்து எடுக்கப்பட்டு அது இந்த நாம் இருக்கும் உலகத்திற்கு தொட்டெடுத்திருக்கும் முதல் வானத்திற்கு இறக்கி வரப்பட்டது. அங்கே பைத்துல் இஸ்ஸா என்ற ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் தான் அந்த குர்ஆன் இருக்கிறது. அதனைத்தான் 23 ஆண்டு காலமும் தேவைக்கேற்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவசியம் கருதி இறக்கினார்கள். 23 வருஷம் இறங்குச்சு, தேவைக்கு தகுந்தாப்புல இறங்குச்சு. ஆனால் இந்த முழு மனித சமுதாயத்திற்கும் கடைசியாக இறைவன் தந்த வேதம் இருக்கிறதே குர்ஆன், அது ஒட்டுமொத்தமாக இறக்கி அருளப்பட்டது இந்த லைலத்துல் கத்ரில் தான். எனவே தான் அது தேடுவதற்கு அவ்வளோ சிரமம், சும்மா இல்லை. சமுதாயம் பிளந்துச்சு, சண்டை வந்தது, பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த சமுதாயத்துக்கு எதெல்லாம் நன்மையாக இருக்குமோ அதெல்லாம் இல்லாமல் வரும்.
கஹாலிகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டை அடிச்ச மாதிரி மாறிடும். என்னைக்கு சண்டை வர்றதுக்கு வாய்ப்புள்ள உருவாக்கவே கூடாது. என்னைக்கு சூழ்நிலை நமக்கு அசௌகரியமாக ஆக விடவே கூடாது. ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நன்மையெல்லாம் கிடைக்கப்படாமலே போய்டும். லைலத்துல் கத்ர் எப்பொழுது என்று இறைவன் இறை தூதருக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அந்த செய்தியோடு அந்த சமூகத்திற்கு சந்தோஷமாக அவர்களுக்கு அந்த செய்தியை சொல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். இன்னைக்கு ஒரு செய்தி தெரிஞ்சதுன்னா உண்மையோ இல்லையோ வாட்ஸ்அப்பில் போட்டு உலகத்துக்கெல்லாம் பரப்பிடுவோம் இல்லையா? ஒத்த செய்தி காணாக்கரைக்கு இன்னைக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜஸ்ன்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. எல்லாம் தனித்தனியாக அவனுக்கு தெரிஞ்ச அவ்வளோ பேரையும் ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு தட்டில் இவன் எதிர்பார்த்து அவ்வளோ பேருக்கும் உண்மை பொய்ன்னு இவன் என்ன சொல்ல நினச்சானா அவ்வளோ போயிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காகவே நமக்கு நிறைய நன்மை தருவான் இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படி ஒரு வசதி இல்லாத காலம் நாயகத்திற்கு வகி வருகிறது. இந்த இரவு தான் அந்த வருடத்திலே லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்வதற்காக வருகிறார்கள். வர்ற நேரத்தில் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. சஹாபாக்கள் 2 பேர் அவர்களுக்குள் வாய் முத்தி பேச்சுவார்த்தை முத்தி கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேருக்கும் மத்தியில் நின்று விளக்கு தீர்த்த பிறகு சொன்னாங்க, எப்போ நான் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல வந்தேன். நீங்கள் போட்டுக்கிட்டு இருந்த சண்டையில் அந்த செய்தி எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. சண்டை வந்ததுன்னா சாத்வீகமான நல்ல செய்திகள் நாசமாகி விடும். அதுக்கு சில செய்தி அவ்வளோ உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த மாதத்தில் அவன் கட்டப்பட்டிருக்கிறான். இந்த மாதத்தில் அவன் கட்டப்பட்டிருக்கான். ஆனால் முஸ்லீம்ல 2 பேருக்குள்ள சண்டை போட்டதுனால நான் மறந்து விட்டேன். ஃபல்தமிஸூஹா ஃபீ அஷ்ரில் அவாஹிர். எனவே நீங்கள் அதனை இந்த ரமதானின் இறுதி 10 நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களில் இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு நாம் ஒற்றைப்படையான நாட்குள்ளே நுழைஞ்சிட்டோம். அதனுடைய ஒரு இரவை நாம் கழித்து விட்டோம் என்றால் நம்முடைய கழிந்த 40-50 ஆண்டு காலத்தில் கழிந்ததெல்லாம் கழிந்ததாக விட்டு விட்டோம் இல்லையா? அதில் இந்த ஒரு இரவும் போட்டு பிரச்சனை இல்லை. இன்னும் 4 இரவு இருக்குது. நிச்சயமாக அது நமக்கானதாக இருக்கலாம். நிச்சயமாக அது நமக்கானதாக இருக்கலாம். அது இறைவனுடைய அருளுக்குரியது. இறைவன் 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னது. அதில் செய்கிற திக்ர், அதில் செய்கிற இஸ்திக்ஃபார், அதில் செய்கிற தொழுகை, அதில் செய்கிற திலாவத்துல் குர்ஆன், அதில் செய்கிற உம்ரா, அதில் செய்கிற இன்ன பிற வழிபாடுகள் அனைத்தும் 1000 மாதங்களில் ஒரு அடியான் செய்தால் என்ன நன்மை அவனுக்கு பெற்றுத்தரப்படுமோ அவ்வளவு. அதை தாண்டி இன்னொரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒருவன் நின்று தொழுதானோ ஃபக்கத் ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், பெரும் ஆஃபர். கண்ட ஆஃபருக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கும் இந்த உலகத்தில்? அற்பமான ஆஃபர்கள் நமக்கு இணையதளங்கள் மூலமாக சோசியல் மீடியாவுக்கு மூலமாக கிடைச்சதுன்னா அந்த ஆஃபருக்கு நம்ம போட்டு அடிச்சுற முண்டுகளை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ், கண்டுக்கு முன்னால் ஆஃபருக்கு 1000 மாதம் நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன கிடையாது, உத்தரவாதம் கிடையாது. 1000 மாதம் நம்ம உயிரோடு இருப்பவங்களுக்கு உத்தரவாதம் இருக்கா? 1000 மாதம் ஒருவேளை உத்தரவாதம் தரப்பட்டால் கூட 1000 மாதமும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டால் தான் அது பூர்த்தியாகும். ஆனால் ஒரே ஒரு இரவில் 12 அல்லது 13 மணி நேரங்களுக்குள் அதனுடைய பாக்கியத்தை அறுவடை செய்ய முடியும் என்றால் அது இந்த உம்மத்திற்கு இறைவன் செய்த பேரருள், பெரும் கருணை, மிகப்பெரியதொரு அழகான வாய்ப்பு, சந்தர்ப்பம். இதனை நான் பயன்படுத்தி கொண்டால் இந்த சந்தர்ப்பம் மிகச்சிறிய சந்தர்ப்பம், மிக அழகான சந்தர்ப்பம். இதில் ரூஹ் என்ற ஜிப்ரீல் இறங்குகிறார். அதோடு சேர்த்து மலக்குமார்களெல்லாம் இறங்குகிறார்கள். அது இந்த இரவு முடியும் வரையிலும் இருக்கிறது. ஹத்தா முத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் அடிவானத்தில் உதயமாகும் வரையிலும் அந்த இரவு தொடர்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இது மிகப்பெரியதொரு அழகான சந்தர்ப்பம், வாய்ப்பு, நழுவ விடக்கூடாது. அத்தோடு இன்னொரு மிக முக்கியமான வழிபாடு, பள்ளி சார்ந்த மிக அழுத்தம் கொடுக்கப்பட்ட ஒரு வழிபாடு இக்திகாஃப். அதுவும் இந்த 10 நாட்களில் தான் இருக்கிறது. ரமதானில் மட்டும் இக்திகாஃபை பொறுத்த மட்டும் நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்போ வேண்டுமென்றாலும் ஒருவர் விரும்பினார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு வந்து தன்னை இக்திகாஃபில் இருத்திக் கொள்கிறேன் என்று இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். அதுக்கு எல்லா காலத்திலையும் அனுமதி இருக்கு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவாக ஆக்கி இந்த சமூகத்திற்கே நடைமுறையாக காட்டி தான் இருந்ததோடு அல்லாமல்
தன் மனைவிமார்களுக்கும் கொட்டகைகள் அமைத்து பள்ளி வாயிலுக்குள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அது இந்த ரமதான் தான். இத்திகாஃபு ரமதானில் ஸ்பெஷலாக வலா துபாஷிருஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், மஸ்ஜிதுகளிலே நீங்கள் இத்திகாஃப் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு கூடிவிடக்கூடாது என்று அல்லாஹ் பயன் சொல்கிறார். ஏன்னா உங்களை நீங்களே தடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறைவாசம், ஒரு தனிமையை தேடும் படலம். அது மிக முக்கியமான முயற்சி, அது சாதாரணமான முயற்சி இல்லை. அன்றாடம் ஓடி தேடி 4 காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்க தனிமைப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அதை நேரடியாக அனுபவிக்கக்கூடியவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் வீட்டு பெண்கள் இதாக இருப்பாங்க இல்லையா, நம்ம ஊரில் உள்ளித்தான்னு ஒன்று இருக்குது, வெளியித்தான்னு ஒன்று இருக்குது. 4 மாதம் 10 நாளில் வெளியித்தா உண்டு, 40 நாளில் உள்ளித்தான்னு ஒன்று இருக்குது. ரொம்ப கொடுமையானது. உண்மையிலே அந்த பெண்கள்கிட்ட போய் இந்த தனிமையினுடைய யதார்த்தத்தை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அவ்வளோ கஷ்டமாகும். நாம் பள்ளிக்குள்ளேயே அப்படி 10 நாட்கள் பூரணமாக முடங்குவது என்பது மிகப்பெரியது. யாராவது சொல்லி முடக்குனாங்களா? யாராவது சொல்லி நம்மளை உட்கார சொன்னாங்களா? பல பள்ளியில் அதை நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இத்திகாஃப் இருக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அந்த மஹல்லாவில் உள்ள ஆக வயசான ஒரு வெளியே வந்து தன்னுடைய சுய தேவைகளுக்காகவோ தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவோ பிராயச்சித்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஆட்களுக்கு தொகைகளை கொடுத்து இத்திகாஃப் அமர செய்கிறார்கள். இது தப்பு. இப்படி செய்ய சொல்லலை இஸ்லாம். இத்திகாஃப் என்ன தெரியுமா? நாம் நம்மையே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருது. சரிதானுங்க? இன்னைக்கு உளவியலாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு பழக்கத்தை ஒரு ஆள் 21 நாள் தொடர்ச்சியாக கையாள ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா அவனை அந்த பழக்கம் சரியாக கையில் எடுத்துக்கொள்ளும், அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக தொடர்ந்து ஓடுகிறோம். இப்போ 20 நாள் பயிற்சி எடுத்துருக்கோம். எதுக்கு? நோன்பு உண்ணாமல் பருகாமல் மனைவி உடனிருந்தும் அவளோடு தன் இச்சையை ஹலாலான தேவையை பூர்த்தி செய்யாமல் அப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த கட்டுப்பாட்டுடைய அடுத்த உச்சநிலை கொஞ்சம் யோசிக்கணும். இன்னைக்கு பள்ளிவாசல் மாஷா அல்லாஹ் இங்கே ஒரு டாய்லெட் வீணாக்குறாங்க, அல்லாஹ் லேசாக்கணும். பல தடவை சொன்னாலும் புத்தி இருக்க மாட்டேங்குது. இங்கே ஒரு டாய்லெட், நீங்கள் இதை விட்டு வெளியே போக வேண்டாம். நபிகளார் காலத்து பள்ளியை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக அவங்க கக்கா போனால் எங்கே போகணும்? 1/2 கிலோமீட்டர் ஊரை விட்டு வெளியே போகணும். அதான் நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 நாள் இத்திகாஃப் இருந்திருப்பாங்க. 10 நாள் இத்திகாஃபில் அவங்க தேவை கருதி எங்கே செஞ்சு ஆகணும், எங்கே போய் ஆகணும். தேவை கருதி தன் தேவைக்காக ஒரு தடவை உச்சா இருக்கணும்னா, ஒரு தடவை தன்னுடைய மலத்தை கழிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் ஊருக்கு எல்லையில் மக்கள் எல்லாம் பார்க்காத நாம் ஒரு காலத்தில் சொன்ன கொல்லைப்புறத்திற்காக ஒதுங்கி ஆகணும். அதான் நிலைமை. அறிஞர்கள் ஏற்றுக்காவுடைய சட்டத்தை எழுதும்போது எழுதுகிறாங்க, இதற்கு விதிவிலக்கு, இதற்கு விதிவிலக்கு, இதற்கு விதிவிலக்குன்னு எழுதும்போது இது பிரதான விதிவிலக்காக இருக்குது. எது? கக்கா போகிறதுக்காக பள்ளிவாசலை விட்டு வெளியே போகலாம், வேறு வழியே இல்லை, குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு, அவரை போய் பார்க்கணும்னா வெளியே வந்துட்டு மறுபடியும் உள்ளே போகலாம். உங்கள் மனைவி அல்லது உங்களுடைய குடும்பத்தில் ஆக நெருக்கமான ஒரு உறவினர் அவசியத்திற்காக பள்ளிவாசலுடைய முற்றத்திற்கு வந்து விட்டால் அவரிடம் பேசுவதற்காக நீங்கள் வெளியே வரலாம். இப்படி சட்டத்தை எழுதுகிறாங்க. அப்படி ஒரு மனிதன் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதான் இத்திகாஃப். இந்த வழிபாடு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு வழிபாடு. எப்படி பண்ண முடியும்? பள்ளிவாசலில் தான் பண்ண முடியும். பள்ளிவாசலில் வந்தால் அது யாருக்குரியது? குடியில் அமைச்சு நம்ம சௌரியத்துக்கு நம்ம விருப்பத்தில் இருக்கிறதுக்குரியதான். அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பள்ளிக்குன்னு சில கட்டுப்பாடு இருக்குது, பள்ளிக்குன்னு சில மாண்புகளும் ஒழுக்கமும் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இது பொது சொத்து, எல்லாருக்குமானது. இது எல்லாருக்குமானது. யாருக்கானது? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி வக்குஃப் சொல்லப்பட்ட, வக்குஃப் செய்யப்பட்ட இடம். அதில் குறிப்பாக எழுதுறாங்க, இத்திகாஃப் என்பது மஸ்ஜிதில் தான் இருக்கணும். நம்ம இதை வேற கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா மஸ்ஜிதுகள் அல்லாத இடங்களிலும் பெண்கள் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். இங்கே நம்ம ஊரில் நடக்கின்ற கொடுமை, நம்ம ஊரில் நடக்கின்ற கொடுமை இல்லை. நபிஸல்லல்லாஹு தன்னுடைய மனைவிமார்கள் உட்பட எல்லாரும் இருப்பதற்கு குடில் அமைத்து பள்ளிகளுக்குள் தான் இடத்தை செய்தார்கள், தயார் செய்தார்கள். அப்படி ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வருவதுதான் இத்திகாஃப் என்ற வழிபாடு. அது மிக குறிப்பாக பிரத்யேகமாக இந்த மாதத்தில் இந்த நாட்களில் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், கடந்த காலங்களில் நம்முடைய பள்ளிவாசலில் பலரும் இத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் இத்திகாஃபை தொடர்ந்திருக்கிறார்கள். ஓராண்டோ அல்லது 2 வருடங்களோ நாம் பெண்களுக்கு கூட அனுமதித்தோம். ஆனால் அசௌகரியம் நமக்கு அதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு தொடர முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ்
பள்ளி விரிவாகி அவர்களுக்குரிய இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் விசாலமாக கிடைத்தால் சகோதரிகளுக்கும் தனியாக ஏத்திகாஃப் இருப்பதற்கான வழிவாய்ப்புகளை நம்முடைய பள்ளியில் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்தது போல இன்ஷா அல்லாஹ் மீண்டும் கொண்டு வரலாம். ஆனால் அந்த ஏத்திகாஃபில் இருக்கும் பொழுது ஒரு சிலர் என்ன நினைக்காங்கன்னா, பள்ளி வாசலில் சுவிட்சு ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் தொழுகிறாரு போயிட்டாரு, ஆஃப் பண்ணாமல் போயிட்டார். இங்கே இருக்கிற ஒரு ஆள் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணுறது ஏன் வேலை இல்லைங்கிறான். ஏன்னா ஈத்திகாஃபில் இருக்காராம். எப்படி அவர் ஈத்திகாஃபில் இருக்காரா, அதனால ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டாராம். இது ஒரு 10ஆம் பசலித்தனம், இது ஒரு விவரம் இல்லாத தனம். பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த அறம், பள்ளி சார்ந்த அறம் என்று என்ன இருக்கிறதோ அது அவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க. அதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்குத்தானங்க வந்திருக்கீங்க, அதை என்னென்னு அனுபவிக்கத்தானே வந்திருக்கீங்க, அதுக்குள்ளே இருந்து அதனுடைய இன்பத்தை சுவைக்கத்தானே வந்திருக்கீங்க. நீங்கள் இருக்கிற அந்த 24 மணி நேரமும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அப்படியே செஞ்சுட்டு இருக்கீங்க. அல்லது நீங்கள் 24/7 தொழுது கொண்டே இருக்கிறீர்களா என்னையா? டீ குடிக்கிறது இல்லையா? நீ டீ குடித்த கிளாஸை கழுவ கூடாதா? நீ சாப்பிட்ட தட்டை நீ கழுவ கூடாது, அதுக்கு இன்னொருத்தர் வேணுமா? இல்லை, அதெல்லாம் நாம் செய்யணும், நமக்கானது. அதை எல்லாத்தையும் பழகிறதுக்கு தான் உள்ளே வரோம். எங்கே? பள்ளிவாசலில் வந்து அடைச்சி போட்டு கேட்டு போட்டு உள்ளே உட்காந்து எப்படி நம்மை பண்படுத்துவது, நம்மை எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருத்துவது என்பதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அது. இது உண்மையில் ஒரு தவக்காலம். இது உண்மையில் ஒரு தவக்காலம். என்ன தவக்காலம்? நாம் நம்மை பண்படுத்துவதற்கான ஒரு முயற்சி, அகத்திலும் புறத்திலும். அகத்தில் நோன்பு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, புறத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை இது இஅ்திகாஃப் போன்ற ஒரு கட்டுப்பாடு மிக்க வழிபாடு தான் ஏற்படுத்துது. அன்பிற்குரியவர்களே, எனவே இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, பள்ளியும் பள்ளி சார்ந்துள்ள எல்லா நிகழ்வுகளிலும் உடைய எண்ணமும் சிந்தனையும் ஓர்மைப்பட்டிருக்கிறது என்றால் முதல்ல பள்ளிவாசலுடைய மாண்பும் அதில் நாமும் நம்மோடு பள்ளியினுடைய உறவும் என்பதெல்லாம் மிக அழகாக மேம்படும். அது மிகப்பெரிய மிகச்சிறந்த சமூகத்தை உருவாகும். அதான் கவனத்தில் கொள்ளணும். ஏத்திகாஃப்னா என்ன நினைச்சிருக்கீங்க? பள்ளிவாசல் வந்து தங்குறதுன்னு மட்டும் நினைக்காது இல்லையா? பள்ளிவாசல் என்ற அந்த ரோல் சமூகத்திலே, அந்த பங்கு, அந்த இடம் ஒவ்வொரு முஸ்லீமிற்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பது தான் மிக முக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து நூர்ல 36வது வசனத்தில் சொல்றார், ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா, ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா வ யுذ்கர ஃபீஹா இஸ்முஹு. சில வீடுகளிலே அல்லாஹ் தன்னுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுவதற்கும் அவருடைய பெயர்கள் அனுதினமும் தியானிக்கப்படுவதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறான். அந்த வீடுகள் அவனுடைய வீடுகள், ஆலயங்கள், யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால். அதில் இருந்து கொண்டு சில மனிதர்கள் இரவும் பகலும், பகலிலும் மாலையிலும், அந்தி சாயும் பொழுதும் அதிகாலை விடியும் பொழுதும் அவனை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். பள்ளி அதுக்குங்க, பள்ளி நம்மை அதன்பால் கொண்டு வர்றதுக்குங்க. அதனுடைய ஒரு 10 நாள் அடையாள வழிபாடு தான் ஏத்திகாஃப். அதனுடைய 10 நாள் அடையாள வழிபாடு தான் ஏத்திகாஃப். ஏத்திகாஃபில் ஒருத்தர் குர்ஆன் ஓதுறார், ஏத்திகாஃபில் ஒருத்தர் திக்ர் செய்கிறார், ஏத்திகாஃபில் ஒருத்தர் இஸ்திக்ஃபார் செய்கிறார், ஏத்திகாஃபில் ஒருத்தர் தௌபா செய்கிறார், ஏத்திகாஃபில் ஒருத்தர் திலாவத்துல் குர்ஆன்ல இருக்கிறார். இத்தனை வழிபாடுகளும் இந்த ரமலான் அல்லாத காலங்களில் காலையிலும் இருக்கிறது, மாலையிலும் இருக்கிறது, எல்லா நேரங்களிலும் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பள்ளி அந்த ரோலை தான் நம்முடைய சமுதாயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேனே, சில இடங்களில் பணம் கொடுத்து இஅ்திகாஃபிற்கு அமர்த்தப்படுகிறார் என்று. நம்ம பள்ளியில் மாஷா அல்லாஹ் பொருளாதாரத்தை தேடி ஓட வேண்டிய வயசில் 35, 30, 28 இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார். அவர்களுக்கு உண்மையில் தேவை இருக்கிறது. அவர்கள் இந்த நேரத்தில் மனைவி மக்களோடு இருப்பதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு பொருள் தேடக்கூடிய தேவை இருக்கிறது. ஆனால் இருக்கிறார்கள். என்ன சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்ந்த நல்ல நடைமுறை. ஆனால் அந்த நடைமுறையை தொடர் எங்கே தெரியுமா? ரமதானுடைய பிந்திய காலங்களிலும் பள்ளியை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான். இன்றைக்கி இந்த பள்ளி இங்கே உருவாச்சு. இந்த பள்ளி உருவாகுவதற்கு முன்னர் இந்த இடம் எப்படி கிடந்ததுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பலருக்கும் தெரியும், இது ஒரு கார்னர் ஃப்ளாட். இதுக்கு இந்த பக்கத்தில் யாரும் எதிர்பார்க்காத இடம். இந்த இடத்தை யாரும் வாங்க முடியாது, அது ஒரு கார்னர் ஃப்ளாட், சரி வராதுன்னு நினச்ச காலத்தில் அல்லாஹ் ஊருக்கு மத்தியிலே அவனை நினைப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதனை இங்கு இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய முயற்சியிலே கையெடுத்தான். அவன் கையில் எடுத்தான். அதனை யாரை கொண்டு கட்டி அமைக்க வேண்டும் என்று அவன் நாடினானோ
அவர்களுக்கு அந்த வாய்ப்புதனை தந்தான். கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் செஞ்சேன்னு யாரும் இதில் பெருமடிக்க முடியாது. இருக்கிற கல்வெட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் பேரும் கிடையாது. முத்தபர்ரி பேரும் கிடையாது. கட்டும்போது யார் பொறுப்பில் இருந்தாரோ அவர் பேரும் கிடையாது. ஏன் கிடையாது தெரியுமா? அவருக்கு இல்லை இதில் பங்கு. அவருக்கு என்ன பங்கு வேணும்னா அவன் எழுதி வச்சு எப்போ தருவானோ அப்போ அந்த பங்கு அவர் வாங்கிக்கணும். இந்த உலகத்தில் அவருக்கு என்ன செய்யாது, எந்த பங்கும் கிடைக்காது. அதில் என்ன செய்ய முடியாது, பேரளவில் கூட இவர் செஞ்சார் அவர் செஞ்சாருன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கவனத்தில் வைங்க. செஞ்சு முடிச்சு இன்னைக்கு இருக்கு இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறோம். இங்கே திக்கர் இறைவனுடைய அருளால் காலையில் ஃபஜ்ரில் துவங்கி இரவுல நைட்டு இந்த பள்ளி அடைக்கும் வரையிலும் அல்லாஹுடைய பெயர் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், காலையில் ஃபஜ்ருக்கு முன்னால் பாங்கு சொன்னதில் இருந்து குரான் ஓதக்கூடிய சகோதரர்கள் இங்கே அமர்ந்து குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு குரான் ஓதக்கூடிய சகோதரர்கள் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குரானை படிக்கக்கூடியவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளம் சிறாருக்கு குரான் வசனங்களை மனனம் செய்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக காலைல ஃபஜ்ருக்கு பிறகு மனப்பாடம் பண்ணுறாங்க. அப்புறம் காலைல ஒரு 9:30 மணிக்கு வந்து 12 மணி வரையிலும் அல்லாஹுடைய வேதத்தை படிச்சுட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் அல்லாஹுடைய வேதத்தை பல கோணங்களில் படிப்பதற்கான ஒரு கல்லூரியும் மேலே செஞ்சுட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தாண்டி அந்த அசர் டு மக்ரிப் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்பொழுதும் தொழக்கூடியவர்கள் தொழுது கொண்டு இருப்பார்கள். மக்ரிப் இஷா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்ன இந்த வசனம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. சொன்ன இந்த வசனம் ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபா, அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படுவதற்காக அல்லாஹ் அனுமதித்த அந்த ஆலயத்திலே அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே. இந்த சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு நம் எல்லோருக்குமானது. இதில் ஏழை பணக்காரன், கொடுப்பவன் கொடுக்காதவன், அனுபவிப்பவன் அனுபவிக்காதவன், நிர்வாகம் செய்பவன் அதற்கு கீழ் இருப்பவன், அதிகாரம் செலுத்துவன் அதிகாரத்துக்கு கீழ் இருப்பவன், படித்தவன் பாமரன் பண்டிதன் பாமரன் என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் எல்லாருக்கும் உள்ளது. அல்லாஹ்வுடைய இந்த ஆலயம் எல்லா காலத்திலும் இருக்கக்கூடியது. கவனத்தில் கொள்ள வேண்டும். ரிஜாலும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள். லா துல்ஹீஹிம் திஜாரத்துன், அந்த முன்னால் சொன்ன அந்த ஆட்கள் அந்த அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் திக்ர் செஞ்சு அல்லாஹ்வுடைய ஆலயம் ஹயாத்தாக இருக்க முயற்சி செய்யக்கூடியவர்களுடைய தொடர் எப்படி இருக்கும் என்றால், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அவருடைய வியாபாரங்களோ அவர்களுடைய அந்த பொருளீட்டு முயற்சிகளோ அவர்களை ஒரு காலமும் பராக்காக ஆக்காது. வைகாமி சலா, தொழுகையை நிலைநாட்டுவதும், வைஇதாஇ ஸக்கா, ஸக்காத்தை கொடுத்து வருவதும் அவர்களை ஒரு காலமும் பராக்காக ஆக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பயிற்சி அதுக்கு தான். இப்போ இந்த ரமலானில் நமக்கு கிடைக்க பெறக்கூடிய பயிற்சி அதற்குத்தான். அந்த பயிற்சி சரியாக கிடைக்கும் என்றால் எதிர்வரும் காலங்களில் நாம் இந்த மனிதர்களுடைய லிஸ்ட்டில் வந்துடுவோம். அப்படி வந்தால் நம்மிடத்தில் என்ன மனநிலை வரும்னா, யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார், உள்ளங்களும் பார்வையும் புரளும் ஒரு நாள் வருகிறதே, அந்த நாளை குறித்து அச்சத்தோடு அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த பள்ளி நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறோம். இந்த பள்ளிக்கு உள்ளே இருந்து நாம் செய்யக்கூடிய நடைமுறைகளும் வழிபாடுகளும் அதற்காகத்தான். இது ஹயாத்தாக இருக்கும் பொழுதெல்லாம் நம்முடைய வழிபாடுகளும் நம்முடைய எண்ண ஓட்டங்களும் இறைவனோடு மையப்படும். இது ரமதானில் மட்டும் இருக்கக்கூடாது தயவுசெய்து. இது ரமதானில் மட்டும் இருக்கக்கூடாது தயவுசெய்து. ரமதானில் மட்டும் இருந்ததுன்னா நாம் எல்லோரும் ரப்பானிகள் அல்ல, ரமபானிகள். ரப்பானிகள் என்றால் ரப்பை சார்ந்து தன் வாழ்க்கையை இந்த உலகத்திலே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ரப்பானிகள். ரமபானிகள் என்றால் சீசனல் பர்சன்ஸ். ஒரு சீசன் வந்தது, அதற்காக தன்னை ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அரிதாரமிட்டு கொண்டு அந்த இடத்திற்கு வந்து சென்றவர்களாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இழைந்த நிலையிலிருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றி அருள் செய்யட்டும். பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பிذிக்ரில் ஹக்கீம். அகூலு மா தஸ்மஊன அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு மின் குல்லி தம்பின் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله على إحسانه
والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله داعيا إلى رضوانه وصلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரமதானுடைய மாதம் மிக புனிதமான மாதம். நமக்கு எண்ணற்ற அருட்கொடைகளை தந்து அல்லாஹுடைய அன்பையும் கருணையையும் மகத்தான மன்னிப்பையும் பெற்றுத்தரவல்ல மார்க்கம். இந்த மார்க்கத்திலே நாம் இருப்பதற்கும் இந்த குர்ஆனை பெற்றதற்கும் மகத்தான மன்னிப்பிற்காக முயற்சி செய்வதற்கு இறைவன் இந்த சந்தர்ப்பத்தை நமக்கு தந்ததற்கும் நாம் என்றென்றும் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் நிச்சயமாக அதற்கு நன்றியோடு நடக்க கடமைப்பட்டவர்கள். அன்பிற்குரியவர்களே, இது போன்று நம்முடைய மிக முக்கியமான மாதங்கள், மிக முக்கியமான நாட்கள் என்று வந்தால் அந்த நாட்களை தொட்டு முஸ்லிம்களுக்கென்று சில பிரச்சனைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மாநில அளவில் நமக்கு, தேச அளவில் நமக்கு, சர்வதேச அளவில் நமக்கு என்று முஸ்லிம்கள் மாத்திரம் குறிவைத்து மிக தீர்க்கமாக, மிக குறிப்பிடப்பட்டு சரியாக பழிவாங்கப்படக்கூடிய அல்லது சமூகத்தில் நம்மை ஏதாவது ஒரு விதத்தில் அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக நம்மை ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய யதார்த்தத்தை நம் சமூகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு நாட்களுக்கு முன்னர் நம்முடைய மாவட்டத்தில் ஒரு சகோதரர், அவர் ஒரு வக்ஃப் ப்ராப்பர்ட்டிக்காகத்தான், இறைவனுக்காக என்று கொடுத்த சொத்து என்று சொல்கிறார்கள், தர்கா என்று எழுதுகிறார்கள். அது தர்காவா பள்ளிவாசலா என்று நமக்கு சரியாக தீர்க்கமாக தெரியவில்லை. ஏனென்றால் இங்கே பத்திரிகையாளர்கள் அல்லது பொதுத்தளத்தில் பயணிக்கக்கூடிய பலருக்கு இந்த குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. பள்ளிவாசலை தர்காங்கிறான், தர்காவை பள்ளிவாசலுங்கிறான். ஆனால் பொதுவாக ஒரு செய்தி, வக்குஃப் செய்யப்பட்ட ஒரு முதலீடு, வக்குஃப் செய்யப்பட்ட இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று என்று ஒன்று, அதற்காக ஒரு மனிதர் போராடுகிறார், அதற்காக அதிகார மட்டங்களின் கதவுகளை எல்லாம் தட்டுகிறார், தனக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கை வைக்கிறார். ஆனால் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர் கொலையும் களத்திற்கும் ஆளாகிறார். இன்றைக்கி ஒரு மனுஷன் இல்லை, நேற்று இருந்த ஒரு மனுஷன், முந்தானத்தை இருந்த மனுஷன் காலையில் ஃபஜ்ரை தொழுதுட்டு சாதாரணமாக அவருடைய வீட்டுக்கு திரும்புறதுக்காக இருந்த மனுஷன் ரொம்ப கணக்கச்சிதமாக குறிவைத்து கொலை செய்யப்படுகிறார். ஏன்னா எந்தெந்த தடங்களில் வெட்டினால் உயிர் விரைவாக செல்லுமோ அது தீர்க்கமாக கவனத்தில் கொண்டு இணைச்சிப்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இது இங்கே நம்முடைய மாநில அளவில், நம்முடைய மாநிலத்தில் முஸ்லீம்களை உழுக்கின ஒரு சம்பவம். தேச அளவில் ஒரு சினிமா எடுக்கிறான், அது ஒரு கற்பனை கதாபாத்திரம், ஆனால் அதில் மக்களை குழப்புவதற்காக மெய் போன்றது ஒரு சித்தரிப்பை கொண்டு வருகிறான். கொஞ்சம் அந்த டெக்னாலஜியெல்லாம் படிச்சுட்டா இதெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க. அப்படி கொஞ்சம் அந்த மீடியாவை பற்றி அறிவு வந்துருச்சுன்னா மக்களை மடையனாக்குறதுக்கு இல்லாத பொய்களையெல்லாம் மெய்யாக்கி சொல்லக்கூடிய அந்த வித்தை தெரிந்துவிடும். அப்போ அதை என்ன செய்யறான், ரொம்ப சாதாரணமாக சமுதாயத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். அதனுடைய வீரியம் என்னவாகிறது, ஒரு ஆண்டு முடித்து இந்த உலகத்திலே இல்லை, அவர் போயிட்டார், இனி கூப்பிட்டு என்ன செய்ய முடியாது, இனி கூப்பிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இறந்து போன இந்த சகோதரர், இந்த ஹுசைன், அவர் மேலே பிசிஆர் வழக்கு போட்டிருக்கிறாங்க. போட்டால் அதுக்கப்புறம் அவரை சார்ஜ் பண்ணணும். அவர் அன்டச்சபிலிட்டி கேஸில் மிகப்பெரிய அளவில் ஒரு சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு ஆள். ஆனால் அவரை இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. வேற ஒரு இடத்துல அவர் அரெஸ்ட் ஆகிட்டார், மேலே போயிட்டார். இவங்களால ஏதாவது செய்ய முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கி அப்படி இறந்து போன ஒரு மன்னருடைய கல்லறையை தோண்டி அவருக்கு ஏதாவது தொல்லை கொடுக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கல்லறையை தோண்டி எழுப்பி மீண்டும் அவருக்கு ஒரு தொல்லை கொடுக்க முடியுமான்னு பார்க்குறான். என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்குது, கவனிக்கணும். அதே மாதிரி சர்வதேச லெவலில் என்ன, சர்வதேச லெவலில் போர் முடிந்து விட்டது, இனி போரை தொடரமாட்டோம், எங்கள் தரப்பில் உள்ள உங்கள் ஆட்களாகிய பிணைய கைதிகளை விடுகிறோம், உங்கள் தரப்பில் உள்ளவர்களை எங்களிடத்தில் ஒப்படைத்துவிடும் என்று
எழுத்தெல்லாம் ஆகி அதற்கு ஒரு பெரிய அமர்வெல்லாம் முடிந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. எப்படி மதீனாவில் வரம்பு மீறினானுங்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களத்துல கந்தக்கில் முன்னால் நாங்கள் யாரு கூடயும் நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம், பின்னாலேயும் ஒத்துழைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எதிரிகளெல்லாம் கூடி இருக்கும் பொழுது எதிரிகளுக்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணாங்களோ உள்ள இருந்த அந்த பனு கைனுகாவும் அந்த பனு நுதைரும் அந்த யூதர்கள் அதே மாதிரி ஒரு வேலையை மீண்டும் வரலாற்றை பொழுது செய்து கொண்டிருக்கார்கள். என்ன கடந்த 2-3 நாளைக்கு உள்ள கிட்டத்தட்ட 200-220 பிள்ளைகள் குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் இறந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய தாக்குதல் எங்கே நடந்திருப்பான்? பச்சிளம் குழந்தைகள் தாக்கப்பட வேண்டும்னா எங்கே நடந்திருக்கும்? முழுக்க முழுக்க சிவிலியன் ஏரியா அல்லது அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பதற்காக எந்த இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள். பெரிய ஆட்களை விட எண்ணிக்கையால் அதிகம் இறந்தது குழந்தைகள். என்ன திட்டமிட்டு இதனை செய்கிறார்கள். ஏதோ ஒரு கலகத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக உலகம் முழுக்க சம்பவிக்க செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் இரவும் பொழுதுமாக திட்டம் தீட்டி அந்த திட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளை உணர்ச்சி கொடுத்துறாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் மீண்டும் கஸ்னவியை எதிர்பார்க்கிறீர்களா அப்படின்னு மதுரையில் போஸ்டர் ஓட்டப்படுச்சு. அங்கேருந்து உலகத்துறையில் ஏன்ட்ட வச்சார் யார் கஸ்னவி அப்படிங்கிற கேட்கலாம். கஸ்னவி யார், எதனால் அந்த போஸ்டர் ஓட்டப்பட்டிருக்கு அப்படின்னு இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். கஸ்னவி என்பது கஜினி, அந்த கஜினி நகருக்கு கஸ்னவி என்றும் சொல்லப்படுகிறது. நம்ம அதை சொல்லலை. ஆனால் கஸ்னவி முகமது கஸ்னவின்னு ஒரு ஆள் இருந்திருக்கிறதாகவும் வரலாறு தகவல் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போகல. அது பெரிய நீண்ட நெறிய வரலாறு. என்ன அப்படின்னா அவன் ஒரு திரியை பொருத்தி போடுறது, அந்த திரி இந்த பக்கம் பற்றி எரிகிறது. அதை கொண்டு அவர்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம், இங்கே இருக்கக்கூடிய கண்ணியமானவர்களுடைய உரிமை, இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் என்று தராதரமின்றி பொதுமக்களுடைய உயிர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுதல், இது எல்லாவற்றையும் தாண்டி பொது சொத்துக்கள் எல்லாம் சேதப்படுத்தலை தாண்டி அரசும் அதன் அதிகாரமும் நிர்வாகங்களும் ஒன்று சேர்ந்து கொண்டு யார் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு எதிராகவே சார்ஜஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்து இங்கே இருக்குது. இதில் நம்முடைய இளைஞர்கள் உணர்வூட்டப்படுகிறார்கள், உணர்ச்சி ஊட்டப்படுகிறார்கள். மன்னிக்க வேண்டும், உணர்வல்ல, உணர்ச்சி ஊட்டப்படுகிறார்கள். உணர்வு ஊட்டப்பட்டால் நல்ல விஷயம். ஆனால் உணர்ச்சி ஊட்டப்படும் பொழுது இப்போ இதற்கு இந்த வினைக்கு எதிர்வினை ஏதாவது செய்யணும்னு இறங்கிறான். தப்பு. இஸ்லாம் நமக்கு அந்த முறையை நமக்கு சொல்லித் தரவில்லை. அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டா இந்த உணர்ச்சி வசப்படப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி கனப்பொழுதில் நம்ம என்ன செய்யலாம் என்று துடித்து கொண்டிருக்கிறார். எனவே கொஞ்சம் நாம் பொறுமை காக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பள்ளிவாசல்லாம் உருவாயிருச்சு. ஒரு காலத்தில் எப்படியோ போய்கிட்டு இருந்த பிள்ளைகள்லாம் இப்போ திருந்தி நல்ல வட்டத்திற்கு வந்து விட்டார்கள், நல்ல மனநிலைக்கு மாறிவிட்டார்கள். நல்ல விளைக்கோங்க. ஒருத்தன் அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லலை, இங்கே இருக்க சட்டமும் சொல்லலை, உலகத்தோட எந்த சட்டமும் சொல்லலை. ஒருத்தன் நம்ம நேரம் அடித்தோம்னா திருப்பி அவனை அடிக்கக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலை. எதுக்காக? நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு. அங்கே நம்மை காப்பாற்றிக் கொள்ளப்பட்டு பொருட்டு நாம் எதிர்த்தாக்குதல் நடத்தினால் சட்டம் நம்மை காக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தை வைத்திருப்பவர்கள் அதனை நிறைவேற்றுவார்களா இல்லையா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் நாம் கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் மெத்த பணிவையும் கையாள வேண்டிய தேவையில் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, சூரத் பக்ராவுடைய சூரத் ஆல் இம்ரானுடைய கடைசி வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு. மேலே எல்லாம் பல வசனங்களில் போர் சமூகத்திலே முஸ்லீம்கள் எப்படி வாழணுங்கிறத பற்றிய நெறிகளை எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு தான் முடிக்கும் பொழுது இந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவங்களே, நபி ஏற்றுக்கிட்டவங்களே, மறுமை ஏற்றுக்கிட்டவங்களே, நன்மைக்காக நோன்பு நோற்று உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக உழைக்கக்கூடியவங்களே, நம்பிக்கையாளர்களே, உஸ்பிரு, பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமையாக இருந்தால் போதாது. அல்லாஹ் சொல்லலாம், ஓ சாபிரு, உங்களில் ஒருத்தர் பொறுமையாக ஆக்குங்க. இன்னைக்கு கிளர்ச்சியில் உருவாக்குறான். ஒரு அமைதியான ஜமாத்து போய்கிட்டு இருக்குன்னா அதில் 2 பேரை தேடி எடுத்துடுறான். அவனை வச்சு என்ன செய்யலான்னு பார்க்குறான். விளைஞ்சா நிம்மதியாக அமைதியாக இருக்கிறத இங்கே நெல்லை மாவட்டத்தில் என்ன நடந்தது? அதான், வேறு ஒன்றும் நடக்கலை. வெளியிருந்து ஒருத்தன் வந்து வெட்டினதாக இருக்குது. கார்த்திக்னு ஒரு பேரை சொல்கிறான், யாருன்னு தெரியல. இன்னொரு மூர்த்தின்னு ஒரு ஆள் பேரை சொல்கிறான், யாருன்னு தெரியல. இவங்களுக்கெல்லாம் என்ன பின்னணி இருக்குங்கிறதுக்கு நிறைய வரலாறு எழுதுகிறாங்க. நம்ம அது அவ்வளோத்துக்குள்ளே போகல. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, முஸ்லீம் சமுதாயம் முஸ்லீம்களுடைய ப்ராப்பர்ட்டியையும் முஸ்லீம் சமுதாயத்துடைய ப்ராப்பர்ட்டிகளை பாதுகாக்கக்கூடியவர்களையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்யலைங்கிறது மிக முக்கியமானது. முத்தவல்லின்னு எழுதுகிறாங்க. முத்தவல்லின்னா யாருங்க? வக்ஃப் ஆக்டில் முத்தவல்லிக்கு தனி பேரே இருக்குது. முத்தவல்லினா யாரும் தெரியுமா?
தன்னுடைய சொந்த சொத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டு தான் உயிரோடு இருக்கும் வரையிலும் தானே அதற்கு அறங்காவலர் என்று எவர் இருக்கிறாரோ அவர் முத்துவலி. இந்த பள்ளிக்கு முத்துவலி வர முடியாது, நம்முடைய எந்த பள்ளிக்கு முத்துவலி வர முடியாது. வக்ஃப் ப்ராப்பர்ட்டியாக அறிவிக்கப்பட்ட எதுக்கு முத்துவலி வர முடியாது. முத்துவலி யாருக்கு வர முடியும்? எந்த சொத்தை தானே இறைவனுக்காக ஒருவர் கொடுத்து விட்டு கொடுத்த சொத்தை தான் இருக்கும் வரையில் நிர்வகிப்பேன் அப்படின்னு தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தில், தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதாரத்தில் அல்லது தான் வேண்டியவருடைய பொருளாதாரத்தை செலவு செஞ்சு பொதுமக்கள்கிட்ட வசூலிக்கான யார் நிர்வாகம் பண்ணாரோ அவர் முத்துவலி. அவர் விரும்பினால் அவருக்கு அடுத்து அவருடைய ஜெனரேஷனுக்கு அதை கொடுத்துட்டு போகலாம். என் பொறுப்பு அவனுக்கு. அப்படி நம்முடைய ஊர்களை சுற்றி சில பள்ளிகள்லாம் இருக்குது. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பள்ளிகள்லாம் முத்துவலிகளுக்கு கீழே இருக்கும். முத்துவலிக்கு கீழே இருந்தால் அந்த பள்ளி அவருடைய அந்த ஒரே ஒரு ஆளுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இப்படியான ஆட்கள் பேணப்படாத ஒரு நிலைமை என்ன செய்து வந்ததுனால என்ன நடக்கும்? தொழுகை நடக்காது, திக்ர் இருக்காது, அல்லாவுக்காக என்று எது செய்யப்படுமோ அது செய்யப்படாது. இது எல்லாம் இல்லாமல் போயிட்டா எதிரிகளுடைய எதிர்பார்ப்பு இந்த பள்ளிவாசல் என்னமோ அது நடக்கும். அதான் நடக்கும், வேற நடக்கும். எதிரிகள் இந்த பள்ளிகள் மூலம்தானே முஸ்லீம்கள் ஒன்று கொடுக்கிறார்கள், இதிலிருந்து அழைக்கப்படும் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை தானே அவர்களை ஒன்று திரட்டுகிறது. அப்போ அந்த வார்த்தை அங்கிருந்து ஒலிக்கப்படக்கூடாது, அந்த பள்ளி வாயில் அங்கே இருக்கக்கூடாது, அங்கே ஒன்று கூடக்கூடிய முஸ்லீம்கள் ஒன்று கூடக்கூடாது, அவர்களுடைய எண்ணம். இந்த எண்ணத்திற்கு வடிகாலை திறந்து விடுகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள். அதனால் ஏற்பட்ட பல பாதிப்புகள் தான் இந்த சொத்துகள் எல்லாம், இந்த சூறையாடல்கள் எல்லாம் முஸ்லீம்களிடத்தில் ஒற்றுமை இல்லாத ஏதாவது ஒரு கருத்தை ஏதாவது ஒருத்தன் சொல்லிட்டானா கிளர்ந்தெழக்கூடிய ஒரு மோசமான மனநிலை. கடைசியில் மாநிலத்துடைய முதலமைச்சர் சொல்கிறார், திட்டமிட்டு இந்த 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 வன்முறை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. யார் வன்முறைக்காக களமிறங்கி களத்தில் சத்தம் போட்டு கோஷம் போட்டு சம்பந்தம் இல்லாமல் தொல்லியல் துறை பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கபரை இடிப்போன்னு போனானோ அவன் சட்டவிரோதி அல்ல, அவன் சட்டவிரோதி அல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் திட்டமிட்டு சில சமூக விரோதிகளை செய்து விட்டார்கள் என்று 50 பேரை அரெஸ்ட் பண்ணுறான். யாருன்னா எந்த ஏரியாவில் போய் கலகம் பண்ணி யாருடைய சொத்தை கபலீகரம் பண்ணார்களோ அவர்கள். இப்போ என்ன நடக்கும்? பாதிப்பு இந்த பக்கம் சொத்தால், இன்னொரு பக்கம் உள்ள போய் உட்காருது, அடுத்து வழக்கு பிரச்சனை என்று அழைவு. இந்த நிலை முஸ்லீம் சமுதாயத்திற்கு வரக்கூடாது. அதற்கு நாம் ஒரு சுமூகமான உறவு என்ன அல்லாஹ் இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி நாம் பொறுமை காப்பது, பொறுமையை நாம் நமக்குள்ளே ஒருவருக்கு ஒருவர் சொல்வது எல்லாத்தையும் தாண்டிக்கலாம். வராபித்து உங்களை வலுச்சேர்த்து நடந்து கொள்ளுங்கிறார். வராபித்து உங்களை ஒருத்தர் இறுக்கமாக்குங்கன்னு நல்லா சொல்கிறான். பள்ளிவாசல் இறுக்கமாக்கக்கூடிய இடங்க. பள்ளிவாசலில் பிரிவினை வராது. ஒருத்தர் உள்ளே வரானா அவன் ஷைத்தானாக தான் இருப்பான். பிரிவினையை இந்த தளத்துக்குள்ளே உருவாக்குவான் என்றால் அவன் ஷைத்தான், அவனை தூக்கி வெளியே வச்சிடணும். ரொம்ப கணக்கச்சிதமாக அவனை இடம் கண்டு வெளியே தள்ளணும். அப்படி தள்ளணும்னா எல்லா மஹல்லாக்களுக்குள்ளும் இந்த புல்லுருவிகள் வெளியேற்றப்படுவார்கள். முறையான முஸ்லீம்கள் ஒரு கட்டமைப்புக்குள் வருவார்கள். வந்தால் வத்தகுல்லா, எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் அல்லாஹ் பஞ்சிக்கோங்க, இல்லை அல்லக்கும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு சொல்கிறான். இம்மையிலையும் வெற்றி வேணும், மறுமையிலையும் வெற்றி வேணும். அதுக்காக தான் முஸ்லீம்களாகிய நாம் கடுமையான கஷ்டங்களை இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்கிறோம். இந்த வெற்றிக்குரிய அடிப்படை தளமாக இருப்பது பள்ளிவாயில். அந்த பள்ளிவாயிலோடு சேர்ந்து செய்யும் அறங்கள் இருக்கிறதே அது உயர்ந்தது. அதில் தான் ஒரு முஸ்லீம் உம்மத்தை கட்டமைக்கக்கூடிய வேலையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எனவே நம்முடைய பள்ளி, இந்த பள்ளி மஸ்ஜிது தௌஹீத் என்ற இந்த எஸ்கேபி தெருவிற்கும் மவுண்ட் ரோட்டுக்கும் மத்தியில் 2 அட்ரஸை பெற்ற இந்த நம்முடைய இந்த பள்ளி, நான் சொன்னதை போன்று சொல்லாத பல அறங்களையும், ஜக்காத்தை சரியாக பிரித்து கொடுக்கறதுலேருந்து பைத்துல் மால் என்ற பெயரில் பொதுமக்களில் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவசியமான தேவைகளை பூர்த்தி பண்ணும் விதமாக கடன்களை ஈட்டின் பேரில் கொடுக்கறதுல இருந்து இன்னமும் தாண்டி பல அறப்படிகளை செய்து கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பட்டியல் போட்டிருக்கல அவ்வளோதான் இருக்குது. இதற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அது அத்தனையும் யாருடையதுன்னா நம்முடையது தான். நான் கொடுத்தது நீங்கள் கொடுத்தது, நான் கொடுத்தது நீங்கள் கொடுத்தது. நான் கொடுக்குறேன், என்னுடைய ஜக்காத்தை கொடுத்துட்டேன். என்னுடைய ஜக்காத்தை நான் பகிரங்கப்படுத்தி சொல்லலாம். என்னுடைய ஜக்காத்தில் 25,000 நான் ஜமாத்துக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா நான் கொடுத்தது முழு தொகை என்றாலும் இல்லை என்றாலும் முக்காவாசி அளவு என்ன செஞ்சு கொடுத்துட்டேன். இது எல்லாருக்கும் உள்ளே வந்துடும். அப்படின்னா முதல்ல இந்த சமுதாயத்தில் யார் பார்த்து ஏங்கும்படியாக இருப்பார்களோ அவங்க இருக்க மாட்டாங்க. ஏங்கும்படியான மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்? இங்கேருந்து சென்று செலுத்தப்பட வேண்டியவர்களுக்கு சரியாக கொண்டு சென்று செலுத்தப்பட வேண்டும். யாராவது இதை தடுப்பான் அப்படின்னா அவன்கிட்ட போய் கேளுங்க, நீ கொடுத்ததுக்கு ஏதாவது ரசீது இருக்கான்னு கேட்டுருங்க, பிரச்சனை சால்வ் ஆகும். நீ கொடுத்ததுக்கு நீ ரசீது கொடுத்துருக்கியா? ஏன்னா எல்லாருக்கும் ரசீது கொடுத்துருவோம். ரசீது கொடுக்காத எந்த பொருளாதாரமும் என்ன செய்யாது, கிடையாது. அது ரொம்ப தெளிவாகும்.
டிரான்ஸ்பரன்சியோட இங்கே என்ன இருக்குது, மக்தப் தஹ்ஃபீதுல் குர்ஆன் இருக்குது, அதுக்கு அடுத்து குல்லியத்துல் முஸ்லிமீன் இருக்குது, அடுத்து காலையில் பிள்ளைகளுடைய மதரசா இருக்கிறது. இது அல்லாது நமக்கு ஒரு பிரான்ச் மதரசா ஒன்று ஆபாத் பள்ளிவாசல் தெருவில் இருக்குது, இது அல்லாமல் செக்கடி தெருவில் ஒன்று இருக்குது, இது அல்லாத இன்னும் ப்ராஜெக்ட்ஸை இன்ஷால்லா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாவற்றையும் தாண்டி இன்ஷால்லா நம்முடைய ஜமாத் சார்பில் ஒரு பள்ளிக்கூடமும் நர்சரி ஸ்கூலும் இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது அனைத்தும் இறைவனுடைய அருளுக்கு பிறகு நம் அனைவருடைய கைகளால் தான். இன்னும் எதெல்லாம் ஜமா நம்முடைய கையெல்லாம் முன்னால் வந்துருச்சுன்னா ஜமாத்துடைய கை முன்னால் வந்துருச்சு. இன்னும் எதெல்லாம் மால்ஜா நம்மோடு அல்லாஹ்வுடைய கை வந்து விடும். நிச்சயமாக நம்முடைய செயல்கள் அனைத்தும் அருளுக்குரியதாக இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் பட வேண்டும் என்று இந்த நாட்களில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அதற்காக அல்லாஹ்விற்காக அள்ளி கொடுங்கள். எல்லாம் அல்ல இறைவன் நம்முடைய அறங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் ஒரு பெருவாழ்வை, நிம்மதியான சுபிட்சமான வாழ்வை நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வதில்ல ஷிர்க வல் முஷ்ரிக்கீன் ஃபன்ஸர்னா அலல் கௌமில் காஃபிரின். اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. اللهم ربنا تقبل صيامنا وقيامنا وليلة قدرنا يا أرحم الراحمين. اللهم أنت الله لا إله إلا أنت. اللهم عليك هؤلاء اليهود والهنود يا أرحم الراحمين. اللهم أنزل عليهم اللهم أنزل عليهم اللهم أنزل عليهم اللهم أنزل عليهم ولنا نصرتهم يا أرحم الراحمين. اللهم عليك هؤلاء اليهود الغاصبين. اللهم عليك الهنود الغاصبين يا أرحم الراحمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.